Bismillahirrahmanirrahim. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Qala Rasulullah sallallahu alayhi wa sallam: idha marartum bi riyadil jannati farta'u. قالوا وما رياض الجنة يا رسول الله قال حلق الذكر. قال الله تعالى في القرآن الكريم: إن مع العسر يسرا فإن مع العسر يسرا. قال الله تعالى في القرآن الكريم: فإذا حييتم بتحية فحيوا بأحسن منها أو ردوها. இஸ்லாத்தின் காணிக்கையான சலாம் உங்களுக்கு காணிக்கையாக எடுத்துரைக்கப்பட்டால் அதையோ அல்லது அதைவிட மிகச்சிறந்த ஒன்றையோ நீங்கள் பதிலாக கூறுங்கள் என்ற திருவசனத்தை ஞாபகமூட்டியவனாக இஸ்லாத்தின் காணிக்கையான முதற்கண் சலாத்தை நமது அன்புவாழ் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எத்தி வைத்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வை ஞாபகமூட்டக்கூடிய இந்த இடத்திலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்க பூஞ்சோலைக்கு பக்கத்தால் நீங்கள் நடந்து சென்றீர்கள் என்றால், சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சொர்க்க பூஞ்சோலைக்கு பக்கத்தால் நீங்கள் கடந்து சென்றீர்கள் என்றால் உடனே அமருங்கள் என்று சொன்னார்கள். யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்களுக்கு ஒரு ஆச்சரியம், யார் ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் எப்படி நாங்கள் அந்த சொர்க்க பூஞ்சோலையுடைய பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வது கேட்டார்கள். அப்போ சொர்க்க பூஞ்சோலை என்று நீங்கள் நாடுவது எதை என்று அந்த சஹாபாக்கள் கேட்ட நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தை, அல்லாஹ்வை ஞாபகமூட்டக்கூடிய இடங்கள், ஹிலக்கு திக்ர். அல்லாஹ்வை ஞாபகமூட்டக்கூடிய இடங்கள் எல்லாமே என்னது? சொர்க்க பூஞ்சோலைக்கு சமம். அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்து, அதில் இருக்கக்கூடிய அந்த கூலி எவ்வளவு பெரிய கூலி என்பதை நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை குறிப்பிட்டார்கள், மன்சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. யார் ஒருவர் அறிவை தேடி என்ன செய்கிறார், ஒரு பிரயாணம் செய்கிறார், ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார், ஒரு இடத்துக்கு வருகிறாரோ அல்லாஹ் தஆலா அவருக்கு எதற்கான வழியை இலகுபடுத்துவான்? சொர்க்கத்திற்கான வழியை இலகுபடுத்துவான். அப்போ நீங்கள் எதற்கான வழியை இலகுபடுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? சொர்க்கத்துக்கான வழியை இலகுபடுத்தி கொண்டீர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு அடியான் என்னை ஒரு சபையிலே அவன் நினைவு கூறினான் என்று சொன்னால் அதைவிட மிகச்சிறந்த சபையிலே நான் அவரை நினைவு கூறுவேன். ஒரு அடியான் என் பால் ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் என்ன செய்வேன்? அவன் பால் நான் 2 அடிகளை எடுத்து வைப்பேன். அவன் விரைந்து வந்தால், அவன் நடந்து வந்தால் நான் அவன் பால் என்ன செய்வேன்? விரைந்து செல்வேன். ஆகவே அல்லாஹ்வை நெருங்குகின்ற வழிகளில் அல்லாஹ் அதையும் விட மிக நெருக்கமாக எங்களை நெருங்கி கொண்டிருக்கிறான். யார்? எங்கள் அனைவரையும் படைத்து பல்வேறுபட்ட சிந்தனைகளை நாங்கள் இப்போ இருக்கிறோம். வியாழக்கிழமை நேரம் பல வேலை பளுக்களில் நாங்கள் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இந்த நாளில் ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய இந்த எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா மாபெரும் அருளை புரிந்திருக்கிறான். ஆகவே சொர்க்கத்திற்கான வழியை நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இலகுபடுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் இந்த விடயத்தை கூறியவனாக இன்றைய தலைப்பை நாங்கள் பார்ப்போம். தலைப்பை பார்த்தோம் என்று சொன்னால், நலன்களும் ஒரு முஃமினுக்கு ஏற்படக்கூடிய, ஒரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய நலவுகளாக இருக்கட்டும், கெடுதிகளாக இருக்கட்டும், ரெண்டுமே அவனுக்கு எதுதான்? நலன்தான். அல்லாஹ் அவனுக்கு நன்மையை தான் நாடுகிறான் என்றதான் என்னுடைய தலைப்பு. சரி, இதில் பல்வேறுபட்ட கேள்வி கணைகள் உங்களுடைய உள்ளத்தில் ஓடலாம். ஏன்னா முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய நலன் ஓகே, கெடுதியும் எப்படி நன்மையாக வரக்கூடியதாக அமையும் என்று பல்வேறுபட்ட கேள்வி கணைகளை நாங்கள் பார்க்கிறோம். சரி, சோதனையின் போதும், ஒரு முஸ்லிம் சோதனையின் போதும் நன்மையின் போதும் எவ்வாறான நிலையை கடைபிடிக்கிறான்? உங்கள் உள்ளத்திலே நீங்கள் சொல்லுங்கள். ஒரு கஷ்டம் வந்துட்டு, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்து விட்டது,
உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் வந்து விட்டது என்றால் நீங்கள் எப்படியான நடவடிக்கையிலே நீங்கள் ஈடுபடுவீர்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், பொதுவாக சொல்லப்போனால் மனிதன் ஒரு வெற்றியை கண்டுவிட்டான், ஒரு மகிழ்ச்சியை கண்டுவிட்டான், ஒரு அதிர்ஷ்டத்தை அல்லது வெற்றியை கண்டுவிட்டான் என்று சொன்னால் சில பேர் அல்லாஹ்வை புகழ்வார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு முஃமின் என்ன செய்வான்? இறைவனை புகழ்வான். இது யாருடைய புறத்தால் கிடைத்தது? இறைவனுடைய புறத்தால் கிடைத்தது என்று சொல்வான். தன் நிலை மறந்து போகின்ற நேரத்திலே அவரிடத்திலே ஒரு என்ன செய்யும்? தலையிலே ஒரு பெருமை ஒன்று வந்துவிடும். அந்த நேரத்திலே அவன் நினைப்பான், என்னது இது என்னுடைய திறமையால் ஏற்பட்டது. என்ன செய்வான்? இது என்னுடைய திறமையால் ஏற்பட்ட ஒன்று என்ற நிலைக்கு அடைவான். இதே நேரத்திலே ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வருகிறதுன்னு வைத்துக்கொள்வோம். ஒரு மனிதனுக்கு கஷ்டம் ஒன்று வருகிறது, ஏற்க முடியாத ஒரு கஷ்டம். அப்ப என்ன செய்வான்? உண்மையான முஃமின் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை சாட்டி விடுவான். இந்த கஷ்டம் வருகிறதா, இந்த கஷ்டத்தின் பின்னால் எனக்கு நலவு உண்டு, அல்லாஹ் இதற்கு நலவை நாடி இருக்கிறான் என்று நினைப்பான். சில நேரங்களில் அந்த மனிதன் என்ன நினைப்பான்? எனக்கு மட்டுமா இந்த சனியை வந்து தொலையணும், எனக்கு மட்டும் இந்த நேரத்தில் கஷ்டம் வருதே, அடி மேல் அடி விழுதே, சேலரி கிடைக்கல, குடும்பத்துக்கு நாங்கள் காசு அனுப்பல, பல தேவைப்பாடுகள், கல்யாண வேலை இருக்குது, பல்வேறு பற்ற பிரச்சனை உண்டா வருது, எனக்கா இந்த வேதனை வரணும் என்று என்ன செய்வான்? அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வை என்ன செய்வான்? தூற்றக்கூடிய நிலைக்கு செல்வான். இது பொதுவாக ஒரு மனிதன் தனது கண்ட்ரோல், தனக்கு இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடை இழக்கின்ற நேரத்திலே ஏற்படக்கூடிய 2 பாதிப்புகள். ஒன்று என்ன செய்கிறது? அளவு கடந்து என்ன செய்கிறது? தன்னுடைய திறமையால் ஏற்பட்டது என்று பெருமை அளவிலே பெருமை அடித்து பேசிக்கொள்ளுது. 2வது விடயம் என்னது? அல்லாஹ்வை அப்படியே ஒரு கஷ்டம் ஏதாவது நடந்து விட்டு விட்டால், துன்பம் நடந்து விட்டு என்று சொன்னால், அல்லாஹ் எனக்கு மட்டும்தான் இப்படியான துன்பங்களை தருகிறான் என்ற நிலைப்பாடை கொள்வது. இதற்கு மாற்றமாக எப்படி இந்த பிரச்சனைகளை அணுகுவது? இந்த பிரச்சனைகள் என்று மனிதனுக்கு, குறிப்பாக முஃமின்களுக்கு ஏன் இந்த பிரச்சனைகள், இந்த துனியா ஏன் இவ்வளவு சோதனை களமாக இருக்கிறது என்பதை பார்ப்போம். முதலாக நாங்கள் எல்லாரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விடயம் என்றால், இந்த உலகம் ஒரு முஃமினுக்கு சிறைச்சாலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த முஃமின்களுக்கு இந்த உலகம் ஒரு சிறைச்சாலை. லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. நாங்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கத்தை பற்றி அல்லாஹ் மிக தெளிவாக அருள்மறையாம் திருமறையில் எதை குறிப்பிடுகிறான்? லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் மிகச்சிறந்தவர் யார்? உங்களில் மிகச்சிறந்தவர் யார்? அமல்களால் மிகச்சிறந்தவர் யார் என்பதை பரிசோதிப்பதற்காகத்தான் நீங்கள் இங்கே படைக்கப்பட்டுள்ளீர்கள் என்ற நோக்கத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துறானா இல்லையா? அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய நோக்கம் என்னது? பரிசோதனை களம். ஒரு எக்ஸாமுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் ஆகி ஒரு பதவியோருக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மேல் கொண்டு நாங்கள் செல்வதற்கான ஒரு ஸ்டேட்டஸை அடைகிறதுக்கோ, ஒரு பரீட்சையிலே நாங்கள் சித்தி பெறுவதற்கோ, ஒரு அந்தஸ்து அடைகிறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பரீட்சையில் அமர்ந்து அதை பாஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அப்படியா இல்லையா? ஒரு பரிசோதனையை கடந்து அந்த அந்தஸ்தை அடைய வேண்டிய தேவை இருக்குது. அந்த பரிசோதனையில் அதற்கான ப்ரிப்பேரேஷன், அதற்கான தயாரிப்புகளோட அந்த பரிசோதனையை நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லையா? இந்த பரிசோதனை களம்தான் என்னது? இந்த துனியா என்றது முதல்ல நாங்கள் வினைக்கொள்ளணும். 2வது விடயம், இந்த சொல்லப்படக்கூடிய இந்த சோதனை ஏன் நல்லவர்களுக்கு மட்டும் வர வேண்டும்? நான் இஸ்லாத்தை ஏண்டிய மட்டும் கடைபிடிக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் மட்டும் ஏன் சோதனை களமாக அமைய வேண்டும்? நாங்கள் சில நேரம் பார்ப்போம், 2 கட்டங்களை பார்க்கிறோம். வாழ்க்கையில் 2 கட்டங்கள். நீங்கள் நல்லவராக நீங்கள் மாற வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நல்ல மனிதராக இருக்க வேண்டும், ஒரு நல்ல முஃமினாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுக்கிற தருணத்தில் 2 விதமான நிலைமையை நீங்கள் மேற்கொள்வீங்க. 2 விதமான நிலைமைகளை நீங்கள் கடந்து வர வேண்டிய வரும். ஒன்று, எவ்வளோ பேர் என்ன செய்தார்கள்? ஜொலியாக இருக்கிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள், அப்பயும் சந்தோஷமாக வாழ்கிறாங்களே. பல பேருக்கு அநியாயம் செய்து, எனக்கும் அநியாயம் செய்து நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? அந்த குறிப்பிட்ட நபரிடத்துல இருந்து ஒரு துன்பத்தை அனுபவித்திருக்கிறீர்கள். எனக்கு துன்பம் இழைத்தவனெல்லாம் நன்றாக வாழ்கிறானே, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? அப்படியா இல்லையா? இப்படியான ஒரு நிலைப்பாடு. 2வது நிலைப்பாடு,
அனைத்து பாவங்களும் இல்லை, நான் இதுக்கு பிறகு நான் ஒழுங்கான முஃமினாக நான் நல்லமல்களோடு நல்லமல்களை செய்து கொண்டு என்னுடைய குடும்பத்தோடு நல்லமல்களை செய்து கொண்டு சரியான ஒரு வழியை பின்பற்றி வாழணும்னு நினைக்கிற தருணத்தில் வரக்கூடிய சோதனை. அப்படியா இல்லையா? சில பேர் நல்ல ஜொலியாக இருப்பாங்க, வாழ்க்கையில் என்னத்தெல்லாம் அனுபவிக்கணுமோ, ஹராமான வழிகள் என்ன வழிகள் எல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ அதையெல்லாம் அனுபவித்து விட்டு ஒரு நல்லொரு நிலையிலே அவர்கள் ஒரு வாழ்க்கையை தொடங்கி நாங்கள் என்ன செய்யும், திருந்தி வாழ வேண்டும் என்ற நிலைமையை அடைகிற நேரத்தில் அதை என்ன செய்யும், அல்லாஹ் சோதனையை கொடுப்பான். அல்லாஹ் என்ன செய்வான், அவர்களுக்கு சோதனையை கொடுப்பான். இந்த ரெண்டு கட்டமும் ஒரு மனிதனுக்கு, ஒரு முஃமினுக்கு ஏற்படக்கூடிய சோதனை என்று சொன்னால், உண்மையிலே ஈமான் கொண்ட விசுவாசிகள், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட விசுவாசிகள், அவனுடைய கட்டளைகளை அடியொட்டி நடக்க வேண்டும் என்று முயற்சியில் இறங்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த சோதனை வரும் என்றால், அஃப்கோர்ஸ் நிச்சயமாக நல்லவர்களுக்குத்தான் சோதனை வரும். நல்லவர்களுக்கான சோதனை களம், பரிசோதனை என்பது, கஷ்டங்கள் என்பது அதிகம் மேற்கொள்ளவர்கள் நல்லவர்கள் தான் என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இதற்கு மிக முக்கியமான உதாரணம் சகோதரர்களே, நாங்கள் நினைக்கக்கூடிய நீங்களும் நானோ நல்ல முஃமின் என்று சொல்லக்கூடிய நினைக்கக்கூடிய நீங்களும் நாங்களுமோ அல்ல, நானுமோ அல்ல, நபிமார்கள். அதாவது அதிகமான கஷ்டங்களை முகம் கொடுக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் யார்? நபிமார்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிட்டார்கள், அஷத்துன் நாசி பலாஅன் அல் அன்பியா சும்மல் அம்சல் சும்மல் அன்சல். அப்படி என்றால் அதிகமாக சோதிக்கப்படுபவர்கள், இந்த உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்படுபவர்கள் யார்? நபிமார்கள். ஒரு காரணம் சொல்லுங்க, இந்த பக்கத்திலிருந்து ஏன் நபிமார்கள் அதிகமாக சோதிக்கப்படுகிறார்கள்? நபிமார்கள் என்பது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஏன் அவர்கள் அதிகமாக சோதிக்கப்படுவதற்கான காரணம் யாராவது ஒருத்தர்? மனிதர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக, ஈமானுடைய உயர்ந்த தரத்தை அறிவதற்காக, அதாவது மனிதர்களை மிகச்சிறந்தவர்களாக ஆகுவதற்காக, நபி பட்டத்திற்கு அந்த ஒரு அந்தஸ்து, அந்த அந்தஸ்துக்கு தகுதியாக இருப்பதற்காக அல்லாஹ் சோதனை கொடுக்கிறான். மக்கள் அவர்கள் மூலம் படிப்பினை பெறுவதற்காக. எல்லாம் பல்வேறுபட்ட விடயங்களை சொன்னீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா விடயங்களும் குறிப்பிட்ட சொல்லக்கூடிய நீங்கள் அனைத்து விடயங்களும் சிறந்த மனிதர்கள், ஒரு சிறந்த அந்தஸ்து, சிறந்த மனிதர்கள் என்ற அந்த அந்தஸ்து, நல்ல மனிதர்கள், மனிதர்களே மிக நல்ல மனிதர்கள், அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதர்கள் என்பதற்காகத்தான் அவர்களுக்கான அதிகமான சோதனைகள் என்பதை நாங்கள் மறுக்க முடியாது. அஷத்துன்னாசி பலாஅன் அல் அன்பியா, மனிதர்களிலே மிக மிக சோதனை அனுபவிப்பவர்கள் யார்? நபிமார்கள். ரெண்டாவது யார் தெரியுமா? சும்மல் அம்சல், சும்மல் அம்சல். பிறகு நல்ல மனிதர்கள், நபிமார்களை பின்பற்றி நல்ல உதாரண புருஷர்களாக இருக்கக்கூடிய முஃமின்கள், நல்ல மனிதர்கள். பின்பும் அல்லாஹ் தஆலா நபியர்கள் என்ன சொல்கிறார்? நல்ல மனிதர்கள். அப்ப நபி அவர்களுடைய கூற்றுப்படி ஒரு மனிதர்களில் அதிகமான கஷ்டங்களை முகம் கொடுக்கக்கூடியவர்கள் யார்? நல்லவர்கள், நபிமார்கள். நபிமார்களுக்கு பிறகு முஃமின்கள், அவர்களுடைய வழியை பின்பற்றி நடக்கக்கூடிய முஃமின்கள் என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். உதாரணமாக பார்த்தோம் என்றால், நபிமார்களுடைய வாழ்க்கையில் இருந்தே நாங்கள் பார்த்தோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஜமீல் மௌலவி அவர்கள் அவருடைய பயானில் குறிப்பிட்டார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்கள் 11 சகோதரர்களோடு அவரும் ஒரு சகோதரர் எந்த இடத்துல? கன்ஆன் என்ற பிரதேசத்திலே பிறக்கிறார்கள். எங்க? கன்ஆன் என்ற பிரதேசத்தில் பிறக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையிட பேர் என்ன? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அவரும் ஒரு இறை தூதர், யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் இறை தூதர். இப்போ தெரியும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது தந்தையிடத்திலே மிக அன்புக்குரியவராக இருக்கிறார். ஏன்னா அன்புக்குரிய ஒருவராக இருக்கிறார் என்பதற்காக வேண்டி சகோதரர்களால் என்ன செய்யப்படுகிறார்? அவர் பால் கிணற்றிலே தள்ளப்பட்டு என்ன செய்கிறார்? கைவிடப்படுகிறார். சோதனை யாருக்கு பிடிக்குது? தந்தை, தன் குழந்தை இழந்த தந்தைக்கு மிகப்பெரிய சோதனையாக இருக்குது. அழுது அழுது பார்வையும் இழந்துட்டார். எவ்வளோ பெரிய கஷ்டம்! பிறகு வரக்கூடிய நபி, அவருக்கு பின்னால் வரக்கூடிய வாரிசுகளிலே வரக்கூடிய மிகச்சிறந்த வழிகாட்டியாக வரக்கூடிய ஒரு நபியை இழக்கிறார். எப்பொழுது? தன் பிள்ளைகள் அனைவருடைய பாதுகாப்பில் இருக்கின்ற நேரத்திலே தன்னுடைய பிள்ளையை இழக்கிறார். எங்க? கன்ஆன் என்ற ஊரிலே
அவருடைய ஊரில் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியில் பால் கிணற்றில் என்ன செய்கிறார்? விடப்படுகிறார். அழுது அழுது துவா கேட்கிறார். அழுது அழுது இறைவனிடத்தில் கேட்கிறார், இறைவனே எனது குழந்தை என்னிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து விடு என்பதாக கேட்கிறார். அந்த அழுது அழுது கேட்கிறார். பல சோதனைகள் கொடுத்த நேரத்திலே கன்ஆன் என்று அந்த வியாபார குழுவினிடத்திலே வருகின்ற நேரத்தில் அந்த குழு என்ன செய்கின்றது? அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு நாட்டுக்கு போகுது. அந்த நாடுக்கு ஈஜிப்ட் என்ற இன்னொரு மிஸ்ர் என்று சொல்லக்கூடிய இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போகிறார்கள். சரியாக சோதனை அவர் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் முதல் கட்டமாக தன்னுடைய கவலையை தெரிவித்து அல்லாஹ்விடத்திலே என்ன செய்கிறார்? முறையிட்டு தனது குழந்தையை மீட்டி தருமாறு கேட்கின்ற நேரத்திலே அல்லாஹ் மீண்டும் ஒரு அடி ஒடுக்கிறான். ஒரு சோதனை பேரடியாக விழுகிறது. அந்த ஊரில் காட்டுப்பகுதியில் இருந்த குழந்தை இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போய் என்ன செய்யுது? கொண்டு போய் சேர்த்துது. அப்போ அல்லாஹ் அண்மிக்கிறானா தூரப்படுத்துகிறான் அந்த விஷயத்தை? அவர் கேட்ட விடயத்தை ஆரம்பத்திலே தூரப்படுத்துகிறான். எவ்வளோ பெரிய சோதனை! ஆனால் இறுதியிலே அந்த தந்தையும் மகனும் சேருகின்ற நேரத்திலே அந்த எகிப்திலே மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய மிக சிறந்த அந்தஸ்திலே அல்லாஹாலா என்ன செய்கின்றான்? ஒன்று சேர்க்கிறான். இதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கொள்ளுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதை தன்னை அழைப்பு பலியை எத்தி வைத்த நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்ற வார்த்தையை சொன்னால் எப்பொழுது? நெருப்பு கிடங்கிலே தூக்கி வீசப்படுகின்ற நேரத்தில். உண்மையை சொன்னதற்காக வேண்டி அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை எது? பல நாட்களாக இரவு பகலாக எரியூட்டப்பட்ட அந்த நெருப்பு கிடங்கிலே தூக்கி வீசப்படுகிறார். அந்த தூக்கி வீசப்பட்ட நேரத்திலும் கூட நாங்களாக இருந்தால் என்ன செய்வோம்? ஏதாவது ஒரு வழியில வாய் தவறியாவது என்ன செய்வோம்? ஒரு நிர்பந்தத்தின் பேரில் எங்களுக்கு தெரியும், உயிர் போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட ஒருவர் வற்புறுத்துகிறார். உயிர் போகக்கூடிய சந்தர்ப்பத்திலே சிறுக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய வார்த்தை ஒருவர் எங்களுக்கு என்ன செய்கின்றார்? உச்சரிக்குமாறு என்ன செய்கின்றார்? வற்புறுத்துகிறார். அப்படித்தானே எங்களுடைய நாடுகள் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா உயிர் போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் சிறுக்கூடிய வார்த்தை, உதாரணமாக சொல்ல போகிறேன்னு சொன்னால், நாங்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதற்கு பதிலாக ஒருவர் நிர்பந்திக்கிறார், ஸ்ரீராம் என்று சொல் என்னை நிர்பந்திக்கிறார். உயிர் போகக்கூடிய சந்தர்ப்பம், அந்த நேரத்தில் என்ன செய்யலாம்? உள்ளத்திலே ஏற்றவராக அவருடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக மொழித்தலாக அப்படியான சிறுக்குடைய வார்த்தையை சொல்வதற்கு அனுமதி உண்டு, தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக. இதுவாவது எங்களுக்கு தரப்பட்டுள்ள ஒரு சலுகை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு கிடங்கிலே தூக்கி வீசப்படுகின்ற நேரத்திலும் கூட என்ன சொன்னார்? ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அந்த நெருப்பு கிடங்கு என்ன செய்யப்பட்டது? குளிராக, ஒரு சாந்தமான குளிராக மாற்றப்பட்டது, சாந்தமான குளிர்ச்சியாக மாற்றப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு முன்மாதிரி உண்டு. நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரி உண்டு. யார் எப்படிப்பட்ட நபி? பிறப்பதற்கு முன்னரே யாரை இழந்துட்டாரு? தந்தையை இழந்து விட்டார். பிறந்த 6வது வயதில் யாரை இழந்து விட்டார்? தாயை இழந்து விட்டார். சாதாரணமாக நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு இமேஜினேஷன் சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. ஒரு குழந்தை, எங்களுடைய குழந்தையாக எடுத்துக்கொள்ளுமே, எங்களுடைய குழந்தைக்கு ஒரு தாயும் தந்தையும் அட்ட நிலையில் வளருகிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சோதனையாக இருக்கும். உங்களுடைய குழந்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நான் என்னுடைய குழந்தையை எடுத்துக்கொள்கிறேன். அல்லது நீங்கள் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் எப்படிப்பட்ட மனநிலை, இந்த சூழலிலே அப்படியான சூழலில் வரக்கூடிய குழந்தைகள் எப்படிப்பட்ட பாரதூரமான சவால்கள் எதிர்கொண்டு சமுதாயத்தில் எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதை மற்றும் வைத்து நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். பிறப்பதற்கு முன்னரே தந்தையை மரணித்து, பிறந்து 6 வயதில் அவருடைய தாயும் மரணிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நபர் பல்வேறு கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்து 40வது வயதில், எப்போ நபி பட்டம் கிடைக்குது? 40வது வயதில். இப்போ டிகிரி பட்டம் எத்தனை? 16-17 வயசுலையும் கிடைக்கும். ஏன்னா டிகிரி பட்டங்கள் 40வது வயசில் என்ன கிடைக்குது? நபி அவர்களுக்கு நபி பட்டம் கிடைக்கிறது. மீண்டும் என்ன 63 வருடங்கள், கிட்டத்தட்ட 23 வருடங்கள் தான் என்ன செய்கின்றார்? இந்த உலகத்திலே இஸ்லாத்திலே அழைப்பு பணியை மேற்கொள்கின்றார். அதிலும் பல்வேறுபட்ட கஷ்டங்கள் இன்று வரைக்கும் உலகத்திலே அதிகமாக தாக்கத்தை செலுத்தக்கூடிய நபர்களில் முதலாக இருக்கக்கூடியவர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். த 100 என்று சொல்லக்கூடிய
100 பேர் என்ற புத்தகத்தை என்ன செய்கிறார்? மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் வெளியிடுகிறான். யாரு இது? யூதன், ஒரு முஸ்லிம் அல்ல, யூதன் வெளியிடுகிறான். மிகச்சிறந்த நபர்கள் என்ற 100 பேருடைய பட்டியலை எடுத்து உலகத்திலே அதிகமாக தாக்கத்தை செலுத்தக்கூடியவர்களுடைய 100 பேருடைய அந்த என்ன செய்கிறான்? பேர் பட்டியலை இடுகிறான். அதிலே முதல் இடத்திலே யாருக்கு கொடுக்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொடுக்கிறான். 52வது இடத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் இடத்தில் கொடுக்கிறார். இதே 2வது பாகம் வருகிறது. அதிலும் அவர் மீண்டும் ஒழுங்குபடுத்துகிறார். முதலிடத்தை யாருக்கு கொடுக்கிறார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இதுதான் இந்த சோதனைக்கு கிடைக்கக்கூடிய, அந்த பரீட்சைக்கு கிடைக்கக்கூடிய தகமை. பரீட்சையை பாஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தகமை அது மிகப்பெரிய அந்தஸ்து. சரி, இன்னொரு விடயத்தை நாங்கள் இதிலே பார்ப்போம். சோதனைகள் வருவதுதான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கை. ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் என்பது சோதனை இல்லாத வாழ்க்கை இல்லை. சோதனை என்பது கட்டாயம் வரும். ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல முஃமினாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு சோதனை கட்டாயம் வரும்ன்றதுல எல்லாரும் உடன்படுறோமா இல்லையா? அதாவது ஒரு பரீட்சையை, ஒரு சோதனையை கடந்துதான் ஒரு தகமையை அடைய வேண்டும். ஆகவே ஒரு முஃமினுடைய வாழ்க்கையிலே கட்டாயமாக, நிச்சயமாக தீமை, அவனுக்கு பல்வேறுபட்ட சோதனைகள், கெடுதிகள் வரும் என்பதில் நாங்கள் உடன்படுறோம். சரி, இப்போ ஒரு கேள்வி வருது, இந்த முஃமினுக்கு மட்டும் ஏன்ப்பா சோதனை வருது? எவ்வளோ பெரிய அநியாயக்காரங்கள்லாம் இருக்கிறார்கள். கண்ணு முன்னாடி எவ்வளோ பெரிய அநியாயம் செய்யக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள்? நாங்கள் நினைப்போம், நாளைக்கு சாக மாட்டானா, நாளன்னைக்கு இன்னொரு சாக மாட்டானா. பல பேருடைய பதுவாக்கள், பல பேருடைய சாபங்களை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய அநியாயக்காரன் என்ன செய்வான்? ஸ்மார்ட்டாக வருவான். என்னது? பல்வேறுபட்ட அநியாயம். அதுலேயும் சொல்ல போனாங்கன்னு சொல்கிறோம், அநியாயத்தை பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. அதை பார்க்கிற நேரம் என்ன செய்யணும்? ஒரு மனம் வெதும்பும் ஒரு முஃமினுக்கு. அநியாயத்துக்கு மேல் அநியாயம் செய்கிறானே, அதாவது அநியாயத்தை ஒரு மோட்டிவேஷன் எடுக்கிறது. அநியாயத்தை செய்த ஒரு மோட்டிவேஷன், அதாவது கர்மத்துக்கு மேல் கர்மத்தை செய்கிறது. கர்மத்தை செய்து விட்டேன், அதிலே நான் கச்சிதமாக முடித்து விட்டார், மீண்டும் என்ன செய்கிறார்? அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாரு. அப்படியா இல்லையா? இப்படியானவர்களை விட்டுவிட்டு, பல்வேறுபட்ட அநியாயக்காரர்களை விட்டுவிட்டு, ஏன் இந்த முஃமின்கள், உண்மையான முஃமின்களாக இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டும், அல்லாஹ்வை வழிபட வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த முஃமின்களுக்கு மாத்திரம் இந்த உலகத்திலே இங்கே சோதனைகள் கிடைக்கிறதே, பல கஷ்டங்கள் ஏற்படுகிறதே என்பதற்கான ஒரு கேள்வி, பொதுவான கேள்வி வருதால் ஏன் இந்த சோதனை முஃமின்களுக்கு மட்டும் வரணும்? இதை பற்றி சொல்லுகின்ற நேரத்திலே 2 விஷயமா இதை நோக்கலாம். அதாவது அல்லாஹு தாலா ஹதீஸ் ஆதாரங்கள் அடிப்படையிலே இது 2 விடயங்களாக, 2 விடயத்திற்காக வேண்டி நோக்கலாம். 1வது விடயம், ஒரு முஃமின் அவனுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய சிறிய சிறிய தவறுகள் ஏற்படலாம். இபாதத்தில் ஏற்படக்கூடிய தவறுகள், ஒரு மனிதனுக்கு அவன் இழைக்கக்கூடிய அநியாயங்கள், அல்லது அதாவது அவன் செய்யக்கூடிய பாவங்கள், தீமைகள், அவன் ஏதாவது வணக்க வழிபாடுகளிலே தவறிழைக்கின்ற நேரத்தில் ஏற்படக்கூடிய தவறுகள், இதை சரி செய்வதற்காக அல்லாஹு தாலா அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கலாம். பிற ஒரு சப்ஜெக்டுக்கு வாரேன், அடுத்தவன் அநியாயக்காரனுக்கு அந்த தண்டனை இறங்குது இல்லை, ஒரு முஃமின்களுக்கு மட்டும் ஏன் ஒரு தண்டனையாக அமைய வேண்டும் என்றால், அந்த செய்த தவறை அல்லாஹ் உடனே என்ன செய்கின்றான்? ஒரு தண்டனையை கொடுத்து அவனுக்கு அதை கஃபாரத், அவர் மன்னித்து விடுகிறான். அதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்குறான், ஒரு சோதனையை கொடுக்குறான் அல்லாஹ். ஒருவர் ஒரு தவறை செய்கிறார், இபாதத்திலே பொடுபோக்காக இருக்கிறார், என்ன செய்கின்றாரு? வணக்க வழிபாடு சரியாக அவர் என்ன நிறைவேற்றதில்லை. சில பேரை நாங்கள் சொல்லுவோம், சுபம் மிஸ் ஆகிச்சு, இன்றைக்கு நாள் ஃபுல்லாக முசீபத்தாக இருக்கேன்னா, சுபம் மிஸ் ஆகி அவர் என்ன செய்திருப்பார்? தூங்கியிருப்பார். எலும்புக நேரத்தில் வியாபாரம் ஒழுங்காக நடக்காமல் இருக்கும். அது வாழ்க்கையில் நடக்கிற சாதாரண பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்தேனே ஒழுங்கான வியாபாரம் நடக்கலை, ஒழுங்காக வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கி, இந்த விடயத்தை நான் என்ன செய்யலை, நான் சரியாக நிறைவேற்றவில்லை, ஜக்காத்தை நான் கணக்கெடுத்து கொடுக்கல, என்னுடைய நகை காணாமல் போயிடுச்சு, அல்லது ஏதாவது ஒரு சொத்து என்னுடைய கையை விட்டு போய்விட்டது. இப்படியான பல என்ன செய்யலாம், ஒரு சிந்தனை உள்ளவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில், எல்லாருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கலாம் என்று சொன்னால் சந்தோஷப்படுங்கள் சகோதரர்களே. நாங்கள் விட்ட ஏதோ ஒரு தவறுக்காக வேண்டி அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே அதற்குண்டான என்ன செய்கின்றான்? அந்த கஃபாரத்தை, அதற்குண்டான தண்டனையை தந்து விட்டு விடுகிறான். இதே நேரத்திலே நாங்கள் பார்ப்போம், பல அநியாயத்துக்கு மேல் அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கான தண்டனைகள் என்ன செய்யப்படும்? உடனே வழங்கப்படாது. நாங்கள் மட்டும் ஏதாவது ஒரு இபாதத்திலே குறைவிருக்கின்ற நேரத்தில் எங்களுக்கு மட்டும் இப்படியான சோதனை வருவதற்கான காரணம் என்ன?
அவன் ஒன்றுமே நிறைவேற்ற தொழுகையும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் மதுபானம் அறிந்து கொண்டு பல்வேறு பாவங்களை செய்து கொண்டு இருப்பவனுக்கு மட்டும் ஏன் எப்படியான சோதனை ஏற்படுவதில்லை என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை விரும்புகின்றான். அல்லாஹ் மறுமையிலே உங்களுக்கான கூலியை என்ன செய்கின்றான்? தயார்படுத்தி வைத்திருக்கிறான். உங்களுக்கான தண்டனையை அல்லாஹ் மறுமையிலே தர விரும்புவதில்லை. அதை தாங்கிக்கொள்ள மாட்டீங்க. அதற்கான தண்டனையை நீங்கள் என்ன செய்கின்ற மாட்டீர்கள்? அல்லாஹ் தந்தான் என்று சொன்னால் மறுமையிலே தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் என்னை நம்பி விசுவாசிகள், என்னை நம்பியதற்காக வேண்டி இந்த உண்மையை கடைபிடிக்க வேண்டும், என்னுடைய கட்டளையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய விசுவாசிகள், நீங்கள் எப்படி இதை கடைபிடிப்பீர்களோ அதே போன்று உங்கள் மீது அன்பு வைத்துள்ளவன். ஆகவே அதற்கான நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுக்குமான தண்டனைகளும் உடனே தந்து நான் திருத்த விரும்புகிறேன். இதுதான் அது அல்லாஹ்வுடைய நோக்கம். ஏன் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தவறுகளாக இருந்தாலும் சரி, அதற்கான தண்டனையை உடனே அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? தந்து அதை என்ன செய்கிறான்? அந்த தண்டனைக்கான செய்த குற்றத்திற்கான குற்ற பரிகாரத்தை உடனே இந்த உலகத்திலே கொடுக்கிறது. ரெண்டாவது விஷயம், அல்லாஹ் என்ன செய்வான்? சோதனைகளை கொடுப்பான். இன்னொரு வகையான சோதனைகள் எதை கொடுப்பான்? ஒன்றாவது காரணம் நாங்கள் பார்த்துட்டோம், ஏதாவது நாங்கள் செய்த ஏதாவது ஒரு தவறுக்காக வேண்டி ஒரு பரிகாரத்தை கொடுக்கிறது. ரெண்டாவது விஷயம், தங்களுடைய நிலையை சோதிப்பான். அல்லாஹ் தஆலா தங்களுடைய நிலையை சோதிப்பான். ஏன்? ஒரு மிகச்சிறந்த அந்தஸ்தை அவருக்கு வழங்குவதற்காக வேண்டி. ஏற்கனவே சொன்னது போல அஷத்துன் நாசி பலாஅன் அல் அன்பியா, நபியவர்கள் தான், நபிமார்கள் தான் சோதனைகள் மிகவும் சோதிக்கப்படுபவர்கள். மனிதர்களே மிகவும் சோதிக்கப்படுபவர்கள் நபிமார்கள் தான். ஏன்? அந்தஸ்து கூட. மனிதர்களே மிகச்சிறந்தவர்கள், அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்ற அந்தஸ்தை அடைகிறதுக்கு என்ன தேவை? சோதனை களம் தேவை. அல்லாஹ் ஒரு தீமையை தாரானா, அடிக்கு மேல் அடி விழுது, கையில் காசு இல்லை, கடன்காரன் கோல் எடுக்கிறான், பல வேலை பழுக்கள் இருக்கு, வீட்டுக்கு காசு அனுப்ப வேணும், ஒன்று இல்லைண்டா ஒரே அடியை எல்லாமே இறுகிடுச்சு, கழுத்து இறுகிடுச்சு, என்ன செய்கிறது? நான் இபாதத்தை சரியான முறை நிறைவேற்றுகின்றேனே. இப்படியான சில சோதனைகள், அப்படியா இல்லையா? சில சோதனைகள் என்ன செய்கின்ற தருவதற்கு எதற்காக? அல்லாஹ் தஆலா உங்களுடைய எல்லாமே நாங்கள் செய்யக்கூடிய தவறுக்காக அல்ல. நாங்கள் யோசிப்போம், எனது நாங்கள் செய்யக்கூடிய நான் என்ன தவறு செய்தேன், ஏன் எனக்கு இப்படி அநியாயம் நடக்கிறது? ஒரு காரணம், நான் ஏதாவது ஒரு செய்த தவறுக்காக வேண்டி ஒரு பரிகாரமாக இருக்கலாம். ரெண்டாவது சகோதரர்களே, நம்பிக்கையை நீங்கள் நிராசை அடையக்கூடாது. ஏன்? உங்களுடைய அந்தஸ்தை மேல் உயர்த்துவதற்காக வேண்டி. ரெண்டாவது நோக்கம் என்னது? அல்லாஹ் உங்களுடைய அந்தஸ்தை மேலுயர்த்துவதற்காக வேண்டி தரக்கூடிய சோதனை தான் அந்த சோதனை. அப்போ இந்த தரக்கூடிய சோதனைகள்ல ஏன் இந்த முஃமினுக்கு மாத்திரம் வரக்கூடியதுன்னா ரெண்டு நோக்கம். ஒன்று, அவன் செய்த சிறு சிறு பாவங்கள் ஏதாவது பாவங்களுக்காக ஒரு குற்ற பரிகாரமாக. ரெண்டாவது விடயம், அவனுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக. அவனுடைய வாழ்க்கையிலே சில சோதனைகளை தந்து அந்த சோதனையிலே நாங்கள் பொறுமையோடு கடைபிடிக்கின்ற நேரத்திலே அல்லாஹ் என்ன செய்வான்? அந்தஸ்தை உயர்த்துவான். சரி, வமா அசாபக்கும் மின் முசீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும் வயாஃபு அன் கஸீர். அதாவது அல்லாஹு தஆலா அதை பற்றி அருள்மறையாம் திருமறையில் கூறுகின்ற நேரத்தில் முதலாவது நாங்கள் பார்த்தோம், முதலாவது எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு முசீபத் ஏற்பட்டு விட்டால் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுடைய கரங்கள் சம்பாதித்து கொண்டவை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வயாஃபு அன் கஸீர். அது மட்டும் அல்லாமல் அந்த சோதனை மூலமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். சரியா? அதற்கு அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டுள்ளான். அதே போன்று ரெண்டாவது நாங்கள் பார்த்தோம், என்னது? இந்த அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வேண்டி. இப்போ இன்னொரு கேள்வி வருது, நாங்கள் குற்றம் செய்கிறோம், ஓகே, முதலாவது விடயம். ரெண்டாவது விடயத்தை நாங்கள் பார்த்தோம், எங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வேண்டி ஒரு சோதனையை தாரான். சரி, நான் செய்கிற குற்றத்திற்கு எனக்கு மட்டும் ஏன் உடனுடன், ஒரு முஃமினாக இருக்கக்கூடியவருக்கு மட்டும் ஏன் உடனுக்குடன் அந்த தண்டனை கிடைக்க வேண்டும்? ஏன்னா இதே இடத்துல அல்லாஹ் தஆலா ஏன் எனக்கு இந்த குற்றத்திற்கான தண்டனையை உடனுக்குடன் தர வேண்டும்? பல பேர் என்ன செய்கின்றார்கள்? அந்த குற்றத்திற்கான பல குற்றங்களை இயக்கிறார்கள், பல குற்றச்செயல்களை ஈடுபடுகிறார்கள், பாவங்களை செய்கின்றார்கள். அவர்களுக்கான தண்டனையை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் இல்லை. ஒரு முஃமினுக்கு மட்டும் இந்த உலகத்திலே உடனுக்குடன் ஏன் கொடுக்கிறான் என்றால்,
சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா அராதல்லாஹு பி அப்திஹில் கைர அஜ்ஜல லஹுல் உகூபா ஃபித் துன்யா. அல்லாஹ் தஆலா அவருக்கு நலவை நாடி இருக்கிறான் என்பதுதான் அர்த்தம். யார் ஒரு மனிதனுக்கு, ஒரு அடியானுக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கான தண்டனையை உலகத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்? அவசரப்படுத்தி கொடுப்பான். அப்ப அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய குற்றத்திற்கான தண்டனை உடனே தருகிறான் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் எங்களுக்கு நலவை நாடி இருக்கிறான் என்றுதான் அர்த்தம். ரெண்டாவது விஷயம், நாங்கள் கவலைப்படுவோமே இன்னொரு விஷயம், எது? எனக்கு மட்டும் ஏன் இப்படி தண்டனை கிடைக்கிறது, அநியாயக்காரனுக்கு ஏன் அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றால், சகோதரர்களே, மன ஆதங்கம், பல பேருடைய மன ஆதங்கங்கள் அப்படியா இருக்கலாம். அநியாயக்காரன், பல குற்றங்களை செய்யக்கூடியவர்கள், மனிதர்கள் என்ன செய்ய கொல்லக்கூடியவன், பல துன்பங்களை கொடுக்கக்கூடியவனுக்கு ஏன் அல்லாஹ் தஆலா உடனுக்குடன் இப்படியான இந்த தண்டனை இறக்குவதில்லை? வைதா ஆராதல்லாஹு பி அப்திஹி ஷர்ரன், யார் எவனொருவனுக்கு, ஒரு அடியானுக்கு கெடுதியை நாடுகின்றானோ, அம்சக அன்ஹு பிதம்பிஹி ஹத்தா யுவாஃபி பிஹி யௌமல் கியாமா, அவன பாவங்களுக்குரியான தண்டனை அப்படியே பிடிச்சு வைப்பான். பாவங்கள் என்ன செய்து வைப்பான்? அப்படியே பிடித்து வைப்பான். ஹத்தா யுவாஃபி பிஹி யௌமல் கியாமா, எப்பொழுது கொடுப்பான்? மறுமை நாளிலே நிரம்ப நிரம்ப கொடுப்பான். வயிறு நிரம்ப, வாய் நிரம்ப கொடுப்பான் அல்லாஹு தஆலா மறுமை நாளிலே. அந்த இடத்திலே போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செய்வான்? அவனுக்கான தண்டனையை அல்லாஹ் கொடுப்பான். இதில் ரெண்டு தீர்வு. ஒன்று, அல்லாஹு தஆலா நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு, கஷ்டங்களுக்கு உடனே நாங்கள் செய்யக்கூடிய ஏதாவது ஒன்றுக்கு உடனே தண்டனையை தாரானா? உடனே சோதனை ஏற்படுகிறதா? உடனே அதற்கான ரிசால்ட் கிடைக்குது என்று சொன்னால் ஒரு அர்த்தம், அல்லாஹ் தங்களை விரும்பி விட்டான், அல்லாஹ் தங்களை பாதுகாக்கின்றான், அல்லாஹ் இந்த முஃமின்களை விரும்புகின்றான், இவர்களுக்கு நலவை நாடுகின்றான், இவர்கள் நேர் வழியிலே இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தினால், அந்த அன்பிலான் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? இந்த விடயத்தை செய்கிறான். அதே போல இன்னொன்றை விளங்கிக் கொள்ளுங்க, அல்லாஹ் தஆலா தண்டனையை அவன் கொடுக்கவில்லை என்றால் அதற்கான தண்டனையை தாமதப்படுத்துகின்றான் என்றால் மிகப்பெரிய தண்டனை காத்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது? யௌமல் கியாமத்தி, எப்பொழுது? மறுமை நாளிலே அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அப்போ நாங்கள் பல கேள்விகளுக்குரிய விடைகளை பார்த்தோம். ஒன்று, ஒரு முஃமினுக்கு ஏன் அவனுக்கு மட்டும் இவ்வளோ ஒரு சோதனை வரும்ன்றதை ரெண்டு வகையாக பார்த்தோம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் பார்த்தோம், முஃமின்களுக்கு மட்டும் ஏனப்பா இந்த உலகத்தில் உடனே உடனே அதுக்குரிய தண்டனை கிடைக்கணும், ஏன் அவருக்கு தாமதப்படுத்தக்கூடாது என்பதற்கான அர்த்தத்தையும் நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்குறோம். இப்படியான சோதனைகள் வருது, ஒரு சோதனை வருது ஒரு முஃமினுக்கு. இந்த சோதனையின் போது ஒரு முஃமினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும்? உதாரணமாக நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு கஷ்டம், வறுமை, அதாவது தனக்கு ஏற்படக்கூடிய நோய், ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய குறைபாடு, வறுமை, இது மட்டும் ஒரு மனிதனுக்கு சோதனை அல்ல. ஒரு ஈமான் கொண்ட இறை விசுவாசிக்கு, ஒரு முஃமினுக்கு இது மட்டும் சோதனை அல்ல. செல்வமும் ஒரு சோதனை, அப்படியா இல்லையா? கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியும் ஒரு சோதனை. அவன் எந்த நிலைப்பாடு இவன் கொண்டிருக்கிறான் என்பதை என்ன செய்யும்? பரிசோதிப்பதற்காக அல்லாஹ் தஆலா ஒரு மகிழ்ச்சிகரமான ஒன்றை கொடுப்பான், அப்படியா இல்லையா? செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுப்பான். உடல் ஆரோக்கியத்தை அவன் என்ன செய்வான்? சாதாரண மனிதர்களை விட ஒரு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பான், செல்வத்தை கொடுப்பான். சோதனை. அப்பொழுது ஒரு மனிதனுக்கு ஒரு கஷ்டம், வேதனை என்பது மட்டும் சோதனை கிடையாது. என்ன செய்கிறான்? அல்லாஹ் சிலருக்கு பறித்து சோதிக்கிறான், சிலருக்கு கொடுத்து சோதிக்கிறான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இந்த நேரத்திலே, சோதனை ஏற்படுகின்ற நேரத்தில் ஒரு முஃமின் நிலைப்பாடு எப்படி மாறுன்னு பாருங்க. வறுமை என்ன செய்யும்? ஒரு குஃபுர் ஷிர்க்குக்கிட்டு செல்லும். எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் பாவிக்கிறோம்? அடிக்கு மேல் அடி. நீங்கள் திருந்தி நன்றாக நாங்கள் இஸ்லாத்தை கடைபிடித்து நாங்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கிற நேரத்தில் ஒரு சோதனை வருதா? சோதனை வருகின்றதா? நான் சரியான முறையில் ஒரு வேலையை செய்து கொள்ள வேண்டும், நான் ஹலாலான முறையிலே நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும், நான் சரியான முறையிலே ஒரு இபாதத்தை நான் நிறைவேற்ற வேண்டும், சரியான வழியின்பால் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் அடைய வேண்டும். அதற்கான முயற்சியை நாங்கள் மேற்கொள்ளுகின்ற நேரத்திலே எனக்கு ஒரு சோதனை வருது என்றால்
சோதனை வருகின்ற நேரத்தில் ஒரு சாதாரண மனிதன் என்ன செய்வான்? நிலைப்பாடு, ஒரு முஃமினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை அவன் என்ன செய்ய வேண்டும்? கூட்டிக் கொள்ள வேண்டும். அந்த சோதனையை அவன் என்ன செய்ய வேண்டும்? இவ்வாறான கண்ணோட்டத்தில் பார்க்கணும். பொதுவாக நாங்கள் பார்த்தோம்னா வறுமை என்பது குஃபருக்கு இட்டு செல்லும். ஏன்னா அல்லாஹுவை மறந்து ஏசக்கூடிய நிலையிலே அல்லது வேற ஏதாவது வழிகளை பின்பற்றக்கூடிய நிலையிலே அல்லாஹுடைய அந்தஸ்துக்கு வேறொருவரை கொண்டு வரக்கூடிய நிலைக்கு கொண்டு போய் எங்க விட்டுடும். எது? வறுமை. ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம் என்ன செய்ய? தன் நிலை அறிந்து என்ன செய்வான்? தன்னிலை மறந்து அல்லாஹ்வுக்கு ஏசிடுவான். இன்னும் அல்லாஹ் இவ்வளோ கஷ்டம். உதாரணமாக நாங்கள் பார்க்கிறோம், பலஸ்தீனிலே பல முஸ்லிம்கள் கொண்டு வைக்கப்படுகிறார்கள். எதற்காக? பல்வேறுபட்ட நாடுகளிலே முஸ்லிம்கள் தாக்கப்படுகிறார்கள். ஈமான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக குறிவைக்கப்படுகிறார்கள். இஸ்லாமோபோபியா என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிரான பல்வேறுபட்ட சதித்திட்டங்கள் நடக்கிறதற்கு என்ன காரணம்? அவர் ஒரு முஸ்லீம், இஸ்லாத்தை பின்பற்றுவதற்காக வேண்டி குறிவைக்கப்படுகிறார் என்று சொன்னால், இந்த நேரத்திலே பல்வேறுபட்ட மனக்குழப்பங்கள் சிலருக்கு வரலாம். ஏனப்பா இப்படி சாகுறார்கள்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு காரணத்திற்காக வேண்டி என்ன செய்கின்றார்கள்? உயிரோக எடுக்கப்படுகிறார்கள், வீடுகளை இழக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள்? உயிர்களை இழக்கிறார்கள். யுத்தங்கள், கஷ்டங்கள், வாழ்க்கையில் ஏற்கப்படக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்கிறார்கள். ஏன்? இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற காரணத்தால். ஏனப்பா இதை பின்பற்றணும்? ஏன் நான் அல்லாஹ்வை நம்ப வேணும்? ஏன் அல்லாஹ் தஆலா இப்படியான ஒரு நிலைமை தருகிறான் என்று சிலர் நினைக்கக்கூடும். இதுதான் சோதனை. அப்ப இது என்ன செய்யும்? ஒரு கஷ்டம், ஒரு சோதனை ஒரு முஃமினை தன்னுடைய ஈமானை பாதிக்கக்கூடிய ஷிர்க் குஃப்ருடைய வழிகள் இட்டு செல்லக்கூடும். அது ஒரு வகை. ரெண்டாவது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த சோதனையை சரியான முறையிலே அணுகுகின்ற நேரத்தில், நாங்கள் நேரத்தோட பார்த்த அந்த விடயங்கள் அணுகின்ற நேரத்திலே என்ன செய்யலாம்? ஒரு முஃமினுடைய அந்தஸ்தை கூட்டக்கூடிய ஈமான் என்ன செய்யும்? ஈமான் மேலும் மேலும் அதிகரிக்கும். அப்படியா இல்லையா? ஈமான் மேலும் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு கட்டம். ரெண்டாவது கட்டம், ஒரு இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய இன்னொரு கட்டம், குஃப்ரு ஷிர்க்குக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு கட்டம். உதாரணமாக ஷிர்க்குடைய விடயம் ரெண்டு விடயங்களாக ஏற்படலாம். ஒன்று அது அகீதா விடயங்கள், நம்பிக்கை சார் அம்சங்கள். இஸ்லாத்தை தவறுதலாக விளங்கியிருக்கிறான், அல்லாஹுவை அல்லாத ஒருவருக்கு அல்லாஹுடைய அந்தஸ்தை கொடுக்கிறான். இதன் மூலமாக அகீதா சார்ந்து வழிகிறதல். ரெண்டாவது விடயம், தனது நம்பிக்கை, அதாவது தனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களின் போது, துன்பங்களின் போது அளவு கடந்து என்ன செய்கிறது? அவன் சொல்லக்கூடிய வார்த்தையும், அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அவன் செய்யக்கூடிய செயல்கள் என்ன செய்யும்? அவனை குஃப்ரின் பால் இட்டு செல்லும். இப்பொழுது பார்ப்போம், இந்த சோதனை தருகின்றானே அல்லாஹ், இதை எப்படி அணுகுறது? சோதனை அல்லாஹ் தாரா, கஷ்டங்களை தாரான் என்றால் அதை எப்படி எடுத்துக்கொள்வது? இதனிலே இருக்கக்கூடிய இதில் இந்த சோதனைகளை தரக்கூடிய அல்லாஹ் கஷ்டத்தை ஏன் தர வேண்டும்? பல்வேறுபட்ட அடிக்கு மேல் அடி, இந்த கஷ்டத்தை ஏன் அல்லாஹ் தர வேண்டும் என்ற நோக்கங்களை பார்த்தோம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஐலமல் ஜஸாஇ மா ஐலமில் பலா. சோதனையை அல்லாஹ் உங்களுக்கு தாரான் என்றால் அல்லாஹ் உங்களை விரும்பி விட்டான் என்று அர்த்தம். முதலாவது நாங்கள் கவனித்து கொள்ள வேண்டும் என்னது? சோதனையை, கஷ்டங்களை அல்லாஹ் தஆலா தாரானாண்டா என்ன அர்த்தம்? அல்லாஹ் உங்களை விரும்பி விட்டான் என்றுதான் அர்த்தம். ரெண்டாவது, அல்லாஹ் உங்களை விரும்பியது மட்டுமல்ல, உங்களுக்கான சிறந்த ஒரு கூலியை, அந்தஸ்தை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றான் என்பதை நாங்கள் என்ன செய்வோம்? நினைவு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இன்ன ஐலமல் ஜஸாஇ மா ஐலமில் பலா. கூலிகள் அதிகரிக்கப்படுவதெல்லாம், அந்தஸ்துக்கள் அதிகரிக்கப்படுவதெல்லாம், உங்களுடைய தரங்கள் உயரப்படுவதெல்லாம், அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய அந்தஸ்துக்கள் அதிகரிக்கப்படுவதெல்லாம் உங்களுடைய சோதனை அதிகரிக்கப்படுவதன் மூலமாகவே என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக இன்னும் ஒரு நபி மொழியை நான் நினைவு கொள்ள விரும்புகிறேன். வ இன்னல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹும். அல்லாஹ் தஆலா ஒரு கூட்டத்தை நாடினார்கள் என்று சொன்னான். அல்லாஹ் தஆலா ஒரு கூட்டத்தை விரும்பினான். அஹப்ப என்ற வார்த்தையை பாவித்தார்கள். ஹுப், அது சும்மா விரும்புறது அல்ல, அல்லாஹ் நேசித்தான் என்று சொன்னால், ஒரு கூட்டத்தை, ஒரு மனிதரை, யாராவது ஒருவனை அல்லாஹ் நேசித்தான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனை சோதிப்பான். என்ன செய்வான்? அல்லாஹ் அவனை சோதிப்பான்.
சோதனைகள் கஷ்டங்கள் ஏற்படுவதற்கான பின்புலன்கள் என்னது? முதல் காரணி நாங்கள் பாசிட்டிவ், இதுதான் பாசிட்டிவ் நாங்கள் எடுக்க வேண்டிய விடயம். அல்லாஹு தாலா எங்களை விரும்பி விட்டான், அவன் எங்களை நேசிக்கின்றான். ரெண்டாவது, எங்களுக்கான சிறந்த ஒரு அந்தஸ்தை தயார்படுத்தி கொண்டிருக்கிறான் எனது நாங்கள் நினைத்துக்கொள்ளும். ரெண்டாவது விடயம் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு சோதனையை கஷ்டத்தை தருகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் மறுமையிலே அதற்கான தண்டனையை இல்லாமல் ஆக்குகின்றான். அல்லாஹ் ஒரு சோதனையை தண்டனையை உடனே உள்ள உலகத்திலே தருகிறான் என்று சொன்னால் நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கான தண்டனையை எங்கே இல்லாம ஆக்கிட்டான். அல்லாஹ் மறுமைக்காக வைப்பது இல்லை. கேள்வி கணக்கென்று அந்த கூட்டத்திற்காக என்ன செய்யலாம்? நாங்கள் நீக்கப்பட்டு சொர்க்கம் நுழையலாம். ஏன்? அதற்கான தண்டனையை நாங்கள் இங்கே அனுபவித்து விட்டோம். அதே போல மறுமையிலும் அல்லாஹாலா என்ன செய்வான்? அதற்கான அந்தஸ்தை உயர்த்துவான். வைதா ஆராதல்லாஹு பி அப்திஹில் கைரா அஜ்ஜல லஹுல் உகுபா. நான் ஏற்கனவே சொல்லதை போல ஒரு ஹதீஸ், யாரை அல்லாஹாலா நலவை நாடுகின்றானோ அவனுக்கான என்ன செய்வான்? தண்டனையை துரிதப்படுத்துவான். யார் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கெடுதியை நாடுகின்றானோ அவனுக்கான தண்டனையை தாமதப்படுத்துவான், மறுமையிலே வைத்திருப்பான். அல்லாஹு தாலா அனைவரையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம் அனைவருடைய அந்த பாவங்களையும் நாங்கள் செய்யக்கூடிய சிறிய சிறிய தவறுகளையும் அல்லாஹு தாலா மன்னிக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். உதாரணமாக நாங்கள் இப்படி ஒரு சிந்தனையை நாங்கள் வரலாம், ஏன் நாங்கள் செய்யக்கூடிய பாவத்துக்கெல்லாம் அல்லாஹ் தாலா தண்டனை தரவே வேண்டுமா என்று கேட்டால் அப்படி இல்லை. அதற்காக தான் அல்லாஹ் தாலா பல வழிகளை வைத்திருக்கிறான். அவனை நெருங்கி அவன் பால் என்ன செய்து பாவ மன்னிப்பை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். ஏன்? தப்பை உணர்ந்து நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறோம். ஏன்? அந்த சோதனையை நாங்கள் என்ன செய்கின்றோம்? அல்லாஹ் தன் மீது காட்டி ஒரு இரக்கமாக நாங்கள் எடுத்து அவனிடத்திலே பிரார்த்தித்து நாங்கள் அவனிடத்தில் நாங்கள் மண்டாடுகின்ற நேரத்தில் அல்லாஹு தாலா எந்தவித தண்டனையும் இன்றி அதை நீக்குவான் நிச்சயமாக. அதே நேரம் சோதனை ஏற்படுமானா இருந்தால் எங்களுக்கான அதற்குரிய தண்டனை, நாங்கள் செய்யக்கூடிய தீமைக்கான தண்டனை அல்லாஹ் தாலா எங்கே வைப்பதில்லை, மறுமை நாளிலே தரப்போவதில்லை. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். மறுமை நாளில் அதற்குரிய தண்டனை கிடைக்காது என்ற விடயத்தை பார்ப்போம். ஹசனுல் பஸர் ரஹிமத்துல்லாஹி அவர்கள் ஒரு விடயத்தை சொன்னார்கள். யார்? இமாம் ஹசனுல் பஸர் ரஹிமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நீங்கள் ஒருபோதும் நிகழ்காலத்திலே கிடைக்கக்கூடிய தண்டனைகளை வெறுக்காதீங்க, சோதனைகள் கஷ்டங்களை வெறுக்காதீங்க, மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். தற்போது ஏற்படக்கூடிய கஷ்டங்களே இருக்கட்டும், உங்களுக்கு பல்வேறுபட்ட கஷ்டங்கள் இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கஷ்டங்கள். இந்த சோதனைகள் கஷ்டங்களை நீங்கள் வெறுக்காதீர்கள், தடுக்காதீர்கள். ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளிலிருந்து தப்பும் வழிகளை தடுக்கிறீர்கள். நீங்கள் கஷ்டத்தை நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று சொன்னால் வெறுக்கிறீங்களா? எதை வெறுக்கிறீங்க? செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், நாங்கள் செய்யக்கூடிய பெரிய பாவங்களாக இருக்கிறோம், சிறிய பாவங்களாக இருக்கும், இதற்காக பெறக்கூடிய அந்த தண்டனையிலிருந்து நீங்குவதற்கான வழிகளை நீங்கள் தடுக்கிறீங்க, வழிகளை நீங்கள் வெறுக்கிறீங்க. ஆகவே கஷ்டங்களை நீங்கள் வெறுக்காதீர்கள். என்ன செய்யுங்கள்? அது தங்களுடைய பாவத்திற்கான பரிகாரத்திற்கான வழிகள் என்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே போல் இன்னொரு விடயம், அல் ஃபதுல் இப்னு ஹசன் அல் ஃபதுல் இப்னு சஹல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார்கள். சோதனைகள் வருமாக இருந்தால், ஒரு சோதனை ஒரு கஷ்டம் வருமா இருந்தால், ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு 6 விதமான நன்மை கிடைக்குது. ஒரு கஷ்டம் ஏற்படுமாக இருந்தால் எத்தனை விதமான நன்மை? ஒரு நன்மையோ 2 விதமான நன்மை அல்ல, 6 விதமான நன்மை ஒரு மனிதனுக்கு, ஒரு முஃமினுக்கு கிடைக்கிறது. அந்த 6 விதமான நன்மையும் என்ன? முதலாவது நன்மை, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஒரு முஃமினுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுமா இருந்தால், உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு துன்பம் ஏற்படுமாக இருந்தால் என்ன முதல் நன்மை? உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. 2வது நன்மை, நீங்கள் அந்த கஷ்டத்தின் போது நீங்கள் பொறுமை காக்கிறீங்களே, பொறுமையாக இருக்கிறீர்களே, அந்த கஷ்டத்திற்காக நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? தவக்கல்னா அலல்லா, அல்லாஹ்வின் மீது தவக்கல் நாங்கள் வைத்து விட்டோம், அல்லாஹ்வின் இடத்திலே அல்லாஹ்வே இதை என்ன செய்கிறான், சரி செய்யக்கூடியவன் என்ற அந்த பொறுமையாக இருக்கக்கூடிய அந்த பொறுமைக்கு கூலி கிடைக்குது. பாருங்க, 6 விதமான நன்மை ஒரு கஷ்டத்தில். சொல்லுங்க, முஃமினுக்கு ஏற்படக்கூடிய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோகங்களாக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், அவர்களுடைய துன்பமாக இருக்கட்டும், அது நன்மையை கொண்டு வரதா
தீமையை கொண்டு வருதான்னு கேட்டால் நிச்சயமாக சத்தியமாக எண்ணிலடங்காத நன்மைகளை கொண்டு வருகிறது. அவர் சொல்லக்கூடிய 6 நன்மைகளே, முதல் நன்மை அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. 2வது நன்மை அவன் பொறுமை காத்ததுக்கான அவன் கூலி வழங்கப்படுகின்றான். 3வது நன்மை பொடுபோக்கிலிருந்து விழித்தெழுகிறான். என்ன பொடுபோக்கு? ஒரு தண்டனை கிடைச்சிட்டு, நான் ஒரு தவறை செய்து விட்டேன், நான் இந்த விடத்தில் நான் பொடுபோக்காக இருந்து விட்டேன், நான் இன்னாருக்கு ஒரு அநியாயம் செய்து விட்டேன், எனக்கு என்ன செஞ்சிட்டான்? அல்லாஹ் தஆலா அதுக்குரிய தண்டனையை தந்து விட்டான். அப்படியான உணர்வு தருணங்கள் இருக்குதா இல்லையா? நாங்கள் உணர்ந்திருக்கிறோமா இல்லையா? ஏதாவது ஒரு அநியாயம் எங்கள் மூலமாக நடந்து விட்டது என்று சொன்னால் அதற்கான தண்டனை உடனே கிடைக்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா அதே போல ஒரு சிச்சுவேஷன், ஒரு தண்டனையை தருகின்ற நேரத்திலே அந்த இடத்திலே பொடுபோக்காக நாங்கள் உணர்ந்து விட்டதை நாங்கள் உணர்கின்றோம். 3வது நன்மை. 4வது நன்மை அருட்கொடைகளை ஞாபகம் ஊட்டுகிறோம். அருட்கொடைகள் ஞாபகம் ஊட்டுறோம். என்னது? அழகாக அல்லாஹ் தஆலா செல்வத்தையும் சொத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்திருந்தானே, நான் இதை கொடுக்கவில்லையே, இதை சரியான முறையில் செய்யவில்லையே, அல்லாஹ் இப்படி ஒரு நிலைமையை தந்துட்டானே என்று நாங்கள் என்ன செய்கின்றோம்? அல்லாஹ்வினுடைய அருட்கொடையை ஞாபகம் ஊட்டுகின்றோம். என்ன செய்கிறோம்? அல்லாஹ் எங்களுக்காக வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகள் அப்போ தான் ஞாபகம் ஊட்டுறோம். அப்படியா இல்லையா? ஒரு சின்ன ஒரு சம்பவம், ஒரு ஆள், ஒரு கதை. ஒரு நபர் என்ன செய்கின்றார்? மக்காவை நோக்கி, இப்பொழுதில் முந்தைய காலத்தில் என்ன செய்ய, மக்காவை நோக்கி புறப்படுகின்ற நேரத்தில் அவருக்கு கழுதை, குதிரை அந்த மாதிரி வாகனம் இருக்கல்ல. அந்த மாதிரியான வாகன வசதிகள் இருக்கல்ல. என்ன செய்ய, நடந்து போகிறார். நடந்து போனதால் என்ன செய்கின்றார்? பாலைவனத்தோட சூடு, உங்களுக்கு தெரியும் அந்த காலங்களில் பாலைவனத்தோட சூடு தாங்க முடியல. அவருடைய மேனி அப்படியே களைத்து விடுகிறது. பாதம், அவர் போட்டிருந்த ஷூஸ் அல்லது பாதனி கிழிஞ்சிட்டு நடந்து போகிறாரு. மக்காவை நோக்கி பல மைல்கள் தூரமாக பாதனியும் பிஞ்சிட்டு. இப்போ என்ன செய்தார்? செருப்பில்லாத வர மாறிட்டார். பாலைவனத்தின் சூடு அவனுடைய காலை என்ன செய்கின்றது? கொதிக்கின்றது, காலை சுடுகின்றது. மிகவும் வெறுப்போடு அவர் சொல்லுகிறார், என்ன முசீபத்து அல்லாஹ் தஆலா, நீ என்னை தடுத்து விட்டியே, என்ன முசீபத்து அல்லாஹ் எனக்கு செய்து விட்டா, எனக்கு ஒரு செல்வத்தை தரலையே, நான் இருந்த ஒரு குதிரையை வாங்கிப்பேனே, ஒரு ஒட்டகத்தை வாங்கிப்பேனே, அல்ல நான் சவாரி செய்யக்கூடிய ஒரு கழுதையை வாங்கி நான் சவாரி செஞ்சிருப்பேனே, அதுக்குரிய நீ எனக்கு ஒரு என்ன தரலையே, எனக்கு ஒரு செல்வத்தை தரலையே என்று சொல்லி நொந்து 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 என்ன செய்கின்றார்? மக்காவை அடைகின்றார். அந்த மக்காவிலே அவர் அடைகின்ற நேரத்திலே காபத்துல்லாஹ் வாசலிலே ஒரு நபரை பார்க்கிறார். 2 கால்களும் இல்லாமல் ஒரு நபர் என்ன செய்கின்றார்? மனிதர்களிடத்திலே உதவி கேட்டு என்ன செய்கிறார்? யாசகம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த மனிதன் என்ன செய்கின்றான்? அல்லாஹ் தனக்கு அருள் பாலித்த அந்த அருள்கொடையை மீட்டு செல்லுகிறான். யா அல்லாஹ், நீ என்ன செய்கின்றாய்? என்னை மன்னித்து விடியா அல்லாஹ், உனக்கு நான் ஏசிட்டேன். யா அல்லாஹ், என்னுடைய நிலையை மறந்து நான் உனக்கு ஏசிவிட்டேன். உன்னுடைய அருட்கொடையை நான் என்ன செய்து விட்டேன்? புறக்கணித்து நான் அதை மறந்து விட்டேன். என்னை மன்னித்து விடு யாரம் என்று என்ன செய்கின்றார்? அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கின்றார். இதே போலுதான் பல சம்பவங்கள். நாங்கள் என்ன செய்கின்றோம்? அருட்கொடைகள் எங்களுடைய கண் முன்னே பல்வேறுபட்ட அருட்கொடை இருக்கின்ற நேரங்களில் நாங்கள் புறக்கணித்திருப்போம். இது போன்ற அருட்கொடைகளை நாங்கள் புறக்கணிக்க மாட்டோம். வியாழக்கிழமை பல வேலை பழுக்களுடைய இந்த நேரமாக இருந்தாலும் சரி, தவ்வா ப்ரோக்ராம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அரேஞ்ச் பண்ணப்படுகிறது. மாதத்துக்கு ஒரு முறை அல்லது கிழமைக்கு ஒரு முறையும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணப்படுது. இதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. ஏன்? இது ஒரு அருட்கொடை என்று விளங்கி நீங்கள் வருவீர்களானால் நிச்சயமாக பிறகு நாங்கள் என்ன செய்ய போவதில்லை? இப்படியான அருட்கொடைகளை நாங்கள் நினைத்து நாங்கள் வருந்த போவதில்லை. பல செல்வங்கள் கொட்டிக்கிருக்கின்ற நேரத்திலே ஜக்காத் சதக்காக்களை நாங்கள் கொடுப்போமே, ஆனால் என்ன செய்ய மாட்டோம்? இல்லாத நேரத்திலே நாங்கள் அதை பற்றி வருந்த தேவையில்லை. உடல் ஆரோக்கியமாக இருக்கின்ற நேரத்திலே அல்லாஹ் தஆலாவை தொழுவோமே, ஆனால் அது இயலாமல் போகின்ற நேரத்தில் நாங்கள் வருந்த போவதில்லை. ஆகவே அருட்கொடைகளை ஞாபகமூட்டும் தருணம் தான் சோதனை. 4வது 5வது நன்மையை பார்த்தோம் என்று சொன்னால், தௌபா செய்வதற்கான என்ன செய்கிறது? ஒரு சந்தர்ப்பத்தை தருது. சோதனை என்ன செய்யுது? தௌபா செய்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை தருது. ஒரு முஃமின் ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? ஒரு தவறை செய்கிறான், அதனுடைய ருசியை கண்டுட்டான், பல நன்மைகள் உடனே கிடைக்குது. மேலும் ஒரு தவறு செய்தான், இன்னும் ஒரு தவறை செய்கிறான்,
உடனே அல்லாஹ் தஆலா தண்டனை கொடுக்கிறான் என்றான். இது போன்றுதான் இப்பொழுதுதான் நான் அதனை தௌபா செய்யக்கூடிய தருணம். அந்த தவறுக்காகவே என்ன செய்கிறான்? அந்த மனிதன் தௌபாவை செய்கின்றான். 5வது நன்மை அந்த தவறுக்காக தௌபாவை செய்கின்றான். 6வது நன்மை சதக்கா செய்கின்றான். ஏதாவது ஒரு கெடுதல் நடந்து விட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? சதக்காவை கொண்டு நாங்கள் என்ன செய்வோம்? அதை நாங்கள் சரி செய்வோம். அப்படியா இல்லையா? ஏதாவது ஒரு சோதனை நடந்து விட்டன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்? சதக்காவை அதிகப்படுத்துவோம். அதை நாங்கள் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், வியாபாரத்தில் ஏதாவது ஒரு நஷ்டம் வருமாக இருந்தால், எங்களோட தொழில்களிலும் கூட ஏதாவது ஒரு கஷ்டம் நஷ்டம், வீட்டிலும் கூட ஏதாவது ஒரு கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், இழப்புகள் வருமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சதக்காவை அதிகரிப்போம். சதக்காவை அதிகம் நாங்கள் கொடுப்போம். இப்படியான 6 நன்மைகள் என்ன செய்கின்றன? இந்த சோதனை கஷ்டத்திலே உள்ளன. இதை நாங்கள் ஒரு முஃமின் என்ன செய்வான்? ஒரு சோதனையை, ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் தரக்கூடிய தண்டனையாக, அவன் ஒரு வேதனையாக எடுத்துக்கொள்ளாமல் அதனுடைய நல்ல பக்கங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல ஒரு முஃமினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும்? அந்த கஷ்டத்தின் போது பொறுமையாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு முஃமினுடைய ஈமான் அதிகரிக்க எந்த அளவு சோதனையை தருவார் என்று சொன்னால், மதா நஸ்ருல்லா, அல்லாட உதவி எப்படா கிடைக்க போகுது? அல்லாண்ட ஒருத்தன் எப்போ எங்களுக்கு உதவி செய்ய போகிறான்? இறைவன் ஒருத்தன் இருக்கிறானா? எவ்வளோ அநியாயம் நடக்குது? இறைவன் ஒருத்தன் இருக்கிறானா? இந்த இறைவனுடைய உதவி எப்பொழுது வரும் என்று சொல்லும் அளவுக்கு சோதிக்கப்படுவீர்கள் என்றது நீங்கள் சொல்லவில்லை சகோதரர்களே. அல்லாஹுவே அருள்மறையாம் திருமறையிலே கூறுகிறான், மதா நஸ்ருல்லா, அல்லாஹ்வுடைய வெற்றி எப்பப்பா கிடைக்கும், அவன் வாக்களித்த வெற்றி எப்பொழுது கிடைக்கும் என்று சொல்லும் அளவுக்கு சோதிக்கப்படுவார்கள். அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீம், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய வெற்றி, அல்லாஹ்வுடைய உதவி என்பது மிக மிக அண்மையில் உள்ளது. சோதனைக்கான வெற்றி, அதற்கான கூலி மிக மிக அண்மையிலே உள்ளது. அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பொறுமை காக்க வேண்டும். வபஷிரி சாபிரீன் இன்னல் இன்சான் வபஷிரி சாபிரீன், அல்லாஹு தாலா மேலும் சொல்லுகின்றான், பொறுமையாளர்களுக்கு என்ன செய்யுங்கள்? உபதேசங்கள், நல்லுபதேசம் செய்யுங்கள். வபஷிரி, நன்மாராயம் சொல்லுங்கள். வபஷிரி சாபிரின், யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அந்த கஷ்டங்களின் போது அவர்களுக்காக நன்மாராயம் கூறுங்கள். வபஷிரி சாபிரின் அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் ஏற்பட்டு விட்டால் இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது, வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அவன் பாலே நாங்கள் மீண்டு செல்லக்கூடியவர்கள் என்று சொல்லுவார்கள். உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம், அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய ஸலவாத்து உண்டு. அல்லாஹ் கவனித்துக் கொள்ளுங்கள், பொறுமையாளர்களுக்கு என்ன உண்டு? நற்செய்தி உண்டு. கஷ்டங்களிலே ஏற்படக்கூடிய அந்த பொறுமையாளர்களுக்கு என்ன உண்டு? நற்செய்தி உண்டு. என்னது? உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம், யார் பரிந்துரைக்கிறான்? அல்லாஹ்வினுடைய பரிந்துரை, ஏக இறைவனுடைய ஸலவாத்து உண்டு. வரஹ்மத்துன் வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், வரஹ்மா, அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய இரக்கம் உண்டு. வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள். ஒரு நன்மை இல்லை சகோதரர்களே, 3 விதமான கூலிகளை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். ஒன்று சலவாத், அல்லாஹ்வினுடைய சலவாத் அவர்களுக்கு உண்டு. அல்லாஹ் அவர்களுக்காக சலவாத்து செய்கின்றான். அவருடைய வாழ்க்கைக்காக, அவர்களுடைய அபிவிருத்திக்காக, அவருடைய மறுமை வாழ்க்கைக்காக அல்லாஹு தாலா பயன்பெறக்கூடிய சலவாத்தை செய்கிறான். வரஹ்மத்துன், அவர்களுக்காக அல்லாஹு தாலா இரக்கம் காட்டுகிறான். அவங்களை இரக்கம் காட்டுகிறான். இரக்கம் காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் சோதிக்கிறான். வஉலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்களுக்கு அல்லாஹு தாலா நேர்வழி காட்டுவான். நேர்வழியை நாடிவிட்டான். அல்லாஹு தாலா என்னதை நாடிவிட்டான்? அவர்களுக்கு நேர்வழியை அவர்களுக்கு விதியாக்கி விட்டான் என்பதுதான் அர்த்தம். ஆகவே பொறுமை, சோதனையின் போது பொறுமை நாங்கள் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா மேலும் அருள்மறையாம் திருமறையிலே கூறுகிறான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா ஃப இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்திலே ஒரு லேசு உண்டு, நிச்சயமாக அந்த கஷ்டத்திலே இன்னொரு லேசு உண்டு என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். இதில் ஆழமாக விடியம் விளங்க வேண்டும் சகோதரர்களே. ஒரு விடயத்தை திருப்பி கூறுகின்றான் என்று சொன்னால் அல்லாஹு தாலா நிச்சயமாக அது நடக்கும். நிச்சயமாக அல்லாஹு தன்னுடைய வாக்கு நிறைவேறும் என்பதை காட்டுது. ஒரு கஷ்டம் வந்தால்
நிச்சயமாக அல்லாஹு தாலா ஒரு லேசு அதுக்குரிய மிகப்பெரிய பிரதிபலன் ஒரு கூலியை வைத்திருக்கிறான். அது மட்டும் இல்லை, அல்லாஹு தாலா இந்த இடத்தில் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு வசனத்தை குறிப்பினார். அல் என்ற வசனம் இருக்கிறது. அல் என்ற முதல் எழுத்துக்கள் குறிப்பிட்ட ஒன்றை குறிப்பிடும், குறிப்பிட்ட ஒரு நபர். உதாரணமாக ரஜுலுன் என்று சொன்னால் அரபியிலே மனிதர், அர்ரஜுலு என்றால் சொன்னால் அந்த மனிதர். அர்ரஜுலு என்ற அலிஃப்லாம் வரக்கூடிய எதை குறிக்கிறது? ஒரு சொல்லை, ஒரு குறிப்பிட்ட ஒன்றை குறித்து நிற்கின்றது. அந்த இந்த இடத்திலே அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட ஒரு வியாக்கியானத்தை, வசனத்தை அல்லாஹு தாலா கொடுக்கிறான் என்று சொன்னால், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, ஒரு கஷ்டம் உங்களுக்கு வந்துவிட்டால், அந்த குறிப்பிட்ட கஷ்டம் வந்துவிட்டால் ஒரு லேசு உண்டு. அல்லாஹு தாலா மீண்டும் அதை குறிப்பிடுகிறான், அந்த குறிப்பிட்ட ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் இன்னொரு லேசு உண்டு. அதாவது ஒரு கஷ்டம் நடைபெறுமாக இருந்தால் அந்த கஷ்டத்தை குறிப்பிட்டும் அதற்கான பிரதிபலனை 2 வேறு வடிவங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு கஷ்டம் வந்தா எத்தனை கூலி இருக்குது? 2 விதமான லேசு, அதனுடைய பயன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். ஒரு முஃமினுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுமாக இருந்தால், அவன் அதற்காக பொறுமை காப்பானாக இருந்தால் அதற்கான கூலி எத்தனை? 1 2 2 விதமான கூலியை கொடுக்கிறான் அல்லாஹ். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா என்பதை நாங்கள் நினைவில் நிறுத்தி கொண்டு, லக்கது கான் ஏற்கனவே சொல்லதை போல, லக்கது கான் லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, எங்களுடைய அனைத்து விதமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய என்ன சூழ்நிலையாக இருக்கட்டும், என்ன கஷ்டமாக இருக்கட்டும், என்ன வேர்ஸ்ட் சிச்சுவேஷனோடு சொல்லக்கூடிய எவ்வளோ பெரிய கஷ்டகாலமாக இருக்கட்டும், யார் முன்மாதிரி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உத்தம தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எங்களுடைய முன்மாதிரி. அவர் போல் ஒரு மனிதர் சோதிக்கப்பட்டதும் இல்லை. நாங்கள் நினைக்கக்கூடிய எந்த விதமான கஷ்டமான சிச்சுவேஷனாக இருந்தாலும் கடந்து வந்த ஒரு நபர் இருக்கிறார், எங்கள் அனைவருக்குமான வழிகாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்களோ, எப்படி வாழ்ந்தார்களோ அதனை நாங்கள் பின்பற்றுவதன் மூடாக நாங்கள் மிகச்சிறந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்பதை பிரார்த்தித்தவனாக நான் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.